அனைவருக்கும் வணக்கம். இன்னும் என் மூலிமா அறிமுகமாகி வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த மேடையில் நிறைய இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அண்ணன் சக்திவேல் அண்ணன் மூலிமா தான், தட் இஸ் அவர் முன்னிலையில் தான் நான் வளர்ந்தேன். சக்திவேலுன்றவர் நம்பிராஜன் அவர்கள், அவர் அன்னைக்கு சக்திவேல் அப்படி தான் தெரியும் எனக்கு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் காலத்திலேருந்து அவர் எனக்கு பழக்கம். அண்ணன் ராஜ்கரன் சார் ப்ரொடியூசர், நிறைய படங்கள் இப்போ பண்ணிகிட்ருப்பார். இளையராஜாவுடைய நெருங்கிய நண்பர். எல்லா படங்களும் இளையராஜா தான் மியூசிக்கு. ஸோ கலகலகலகன்னு கொடி பறந்துட்டுருக்கோம் அந்த ஆஃபீஸில். அந்த ஆஃபீஸில் போய் நானும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அப்போ அந்த ஆஃபீஸில் ராஜ்கரன் சார் ப்ரொடியூசர்னால் அவருக்கு பக்க துணையாக, அவர் வலது கையாக, மாப்பிள்ளை மச்சான்னு பேசிக்கிற அளவுக்கு நெருக்கமானவர் பார்த்தீங்கன்னா சக்திவேல் அண்ணன். ஸோ அவர் அந்த ஆஃபீஸில் இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எனக்கும். ஸோ டிஸ்கஷன்லாம் அவர் உட்காருவார். எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த ஆஃபீஸில் என்ன, அவர் ப்ரொடியூசரா இல்லை, ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டா இல்லை, ஏதோ ஒரு இருக்குது. ஆனால் அவர் கதைக்குள்ளே எப்பவுமே அவர் அவருடைய இன்புட் ஏதாவது இருக்கணும்னு ஆசைப்படுவார். மிக சிறந்த சினிமா ரசிகன் அவர். அந்த காலத்துலேருந்து நிறைய கதைகளும் சொல்லுவார். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுற மென்டாலிட்டி உள்ளவர். ஏதோ மதுரையிலேருந்து ஒரு பையன் வந்தால் அந்த பையனை உட்கார வச்சு சோறு போட்டு அவனை அங்கே இது பண்ணி அவனுக்கு சான்சஸ் எல்லாம் சொல்லி ராஜ்கரன் சார் படத்துலையும் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அப்படி வளர்ந்தவர் தான் இன்றைக்கி பெருசாக இருக்கிற வடிவேல். ஸோ இந்த மாதிரி அவர் நிறைய ராமராஜன் சார் பிறந்தவங்களெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் முன்னே நான் வளர்ந்துருக்கேன். அப்புறம் என்னுடைய ஒவ்வொரு படத்துக்கும் என்னோடய ப்ரொஜெக்ஷனுக்கு வருவார். அந்த கதைகள் முன்னாடி ஏதாவது டிஸ்கஷன் இருந்தால் வருவார். அதை ஏதாவது பேசிகிட்டு இருந்தால் அவரும் கலந்துப்பார், தன்னுடைய இதை சொல்லுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சினிமா ரசிகன் அவர். ஆக்சுவலாக நடிகராக பெருசாக வரணுன்ற ஒரு எண்ணமே கிடையாது. அவர் ஒரு டைரக்டர் ஆகணும்னு தான் அவர் அந்த காலத்துலேருந்து ஆசை. அது இத்தனை வருஷம் கழித்து அவருடைய கனவை நனவாக்கிய திரு விஜய் சுகுமாரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். அது சில பேருக்கு எழுதியிருக்கு இந்த நேரத்தில் தான் ஆகணும்னு, யாருக்கு தெரியும். இதுக்கப்புறமா நீங்கள் பல படங்கள், மிகப்பெரிய படங்கள், வெற்றி படங்கள் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ அவருடைய அழைப்பின் பேரில் தான் நான் இங்கே வந்தேன். நான் ஹரிக்குமார் எனக்கு முத்து பீரியட்லேருந்து தெரியும். ஒரு டான்ஸராக இருக்கும்போது தெரியும். அவர் எவ்வளோ உழைப்பாளி, எவ்வளோ பெரிய உழைப்பாளி, அவர் சின்சியராக உழைச்சிட்டு வர்றாரு. அதற்குரிய பலன் சரியாக இன்னும் அவருக்கு போய் ரீச் ஆகலை. அது ரீச் ஆகிற டைம் வந்துருச்சு. எல்லாரும் பேசுகிற மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு காலங்கட்டம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவருக்கும் வரும். அந்த சின்சியரிட்டி விட மாட்டாங்க. என்னுடைய அறிமுகமாக இருந்தாலும் அதே சின்சியராக தான் இன்னும் சபேஷ் முரளி ஒர்க் பண்ணுறாங்க. அதே சின்சியராக தான் இன்றைக்கும் தேனப்பன், இன்றைக்கும் கனல் கண்ணன். அதனால தான் இந்த மேடையில் உட்கார்ற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. ஸோ சின்சியாரிட்டி தான் என்றைக்குமே சோறு போடும். ஸோ அந்த சின்சியராக இருக்கிற யாருக்குமே சோடை போக மாட்டார்கள், யாருமே சோடை போக மாட்டார்கள். எல்லாருமே நல்லா வளரணும். இவங்களை வளர்த்து விட வேண்டிய பங்கு நிறைய பேருக்கு இருக்குது. தட் இஸ் ரசிகர்களுக்கு, முக்கியமாக பத்திரிகை நண்பர்களுக்கு. அது எப்படியான ஒரு கான்ட்ரவர்சியாக கூட நீங்கள் இந்த படத்தை பற்றி தப்பாவோ அப்படியெல்லாம் கூட எழுதி எப்படியோ ஒன்று ரீச் ஆகணும், பப்ளிசிட்டி ஆகணும். இப்போ நேற்று கூட என்னை பற்றி ஒரு பத்திரிகையில் கான்ட்ரவர்சியாக எழுதியிருந்தாங்க. கோச்சரையானில் என்னை புறக்கணித்தது ஏன், KS ரவிக்குமார் உருகுகிறார். இதை என் குரூப்புக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் என்னைக்காவது உருகி அவங்க பார்த்துருக்காங்க. நான் எதுக்குமே உருக மாட்டேன். சென்டிமெண்ட் சீன் ஓகே. இந்த சினிமாக்கெல்லாம் நான் உருகிறதாவே இல்லை, என்றைக்குமே உருக மாட்டேன் எதுக்குமே. இதில் என்னென்னா, இந்த பேப்பரில் வெளியில் போஸ்டரில் மட்டும் படிச்சுட்டு உள்ள கண்டென்ட்டை படிக்காதவங்கெல்லாம் ஃபோன் மேலே ஃபோன், என்ன ரஜினி சாருக்கு உங்களுக்கு என்ன ஏதாவது பிரச்சனை ஆச்சு. ஒரு முக்கியமான ஒரு ஃபோன் பண்ணார் நேற்று. ஃபோன் பண்ணி என்னப்பாச்சு ரஜினி, என்ன அவாய்ட் பண்ணுறாங்களா, யார், இல்லை ரஜினி சாருக்கு உனக்கு என்ன பிரச்சனை, இதுக்கு நான் பதில் சொன்னால் நீ நம்ப மாட்டேன், இந்த இவர்கிட்ட பேசுன்னு சொல்லி கொடுத்தேன். இல்லை நான் ரஜினி பேசுகிறேன் அப்படின்ட்டார்.
அது ஒன்றும் இல்லை சார், என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லை ஒன்றும் இல்லை சார், கேள்விக்கு பதில் தெரிஞ்சு போச்சு, நீங்கள் அவர்கிட்டே கொடுத்துருங்கன்றாரு. ஸோ என்னோட உட்காந்து பேசிட்டு இருக்காரு ரஜினி சார். நான் என்னத்துக்கு நான் வந்து என்னை புறக்கணித்த நான் சொல்லணும், சும்மா ஒரு தலைப்பு மட்டும் அப்படி போட்டு, அது வந்து பத்திரிகைக்கு உரிய அந்த வியாபாரத்தன்மைன்னு நினைக்கிறேன். தலைப்பு மட்டும் அப்படி ஒன்று போட்டுட்டு, ஆனால் உள்ளுக்குள்ள கண்டென்ட் பார்த்தா என் மனசாட்சிக்கு அந்த மாதிரி என்னை புறக்கணிச்சுதான் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அதுதான் உள்ள இருக்கு. ஒரு வாட்டி பேட்டி கொடுக்கும்போதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க, ஆனால் மாற்றிப்பாங்க ஒரு தலைப்பு, சும்மா அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தி அதை சொல்கிறேன். கோச்சடையானில் எந்த பிரச்சனையும் இல்லை, என்னை அவர்கள் புறக்கணிக்கவே இல்லை, புறக்கணிக்கவும் முடியாது. ஏன்னா படமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்னத்துக்கு புறக்கணிக்கிறாங்க? படம் முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிச்சு, திரைக்கதை முடிஞ்சிச்சு, வசனம் முடிஞ்சிச்சு, நான் டைரக்ஷன் மேற்பார்வை பண்ணி முடிச்சாச்சு, படம் டப்பிங்கே முடிச்சாச்சு, ஃபைனல் ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு. என்ன புறக்கணிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் ஒரு கதாசிரியர், ஒரு வசனகர்த்தா, ஒரு திரைக்கதை ஆசிரியருக்கு ஒரு படத்தில் எவ்வளவு மரியாதையும் எவ்வளவு அந்த பேரில் டைட்டில் எவ்வளோ முன்னாடி போடணுமோ அதை விட அதிகமாக தான் அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் நான் வந்து ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால எனக்கு வந்து இது கொஞ்சம் முன்னுரிமை ஜாஸ்தியாகவே கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை புறக்கணிக்க வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு இல்லை, என்னை புறக்கணிக்கவும் இல்லை. ஸோ இந்த மாதிரியாவது இந்த படத்தை பற்றி சங்கராபுரம் இது மாதிரி மேடையில் எப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இந்த சங்கராபுரத்து பப்ளிசிட்டியில் எப்படியாவது பண்ணி ஒரு கான்ட்ரவர்சியாக பண்ணாலும் சரி, ஒரு எல்லா ஜனங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி பண்ணணும்னு அந்த பத்திரிகைக்காரங்கள்லாம் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஜனங்க வந்து இந்த திருட்டு விசிறி பற்றி நிறைய பேர் பேசினாங்க, அதை நெட்டில் போட்டு பார்க்கறத பற்றி விவேகம் நிறைய பேசினாங்க. அதுதான் உண்மை, அதான் நடக்குது. இப்போது அது எப்படி நினைக்கணும்னா, இப்போ ஒரு பெட்ரூமில் ஒரு காட்சி நடக்குது நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில், அது இந்த சாவி துவாரம் வழியாக பார்க்குறோம்ல, அது எவ்வளோ பெரிய அசிங்கம். ஒரு குடிக்கிறாங்க, அது வந்து எட்டி பார்க்கறது, அது எவ்வளோ ஒரு உறுத்தலான விஷயம். அப்படிதான் இந்த திருட்டு விசிறியில் படம் பார்க்குறதும் இந்த நெட்ல இருந்து திருடி படம் பார்க்குறதும் அப்படின்னு ஜனங்க நினைச்சால்தான் இது ஒழியும். இது நமக்கு ஒரு இது, எவ்வளோ பாவம் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறான், பணத்தை போடுறான், கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பேர் உழைப்பு இருக்கு, அதை வந்து நம்ம போய் திருடி இது மாதிரி பார்க்குறோமேன்றது எண்ணம் அவர்களுக்கு வந்தால்தான் இதுவும் அந்த பாத்ரூமில் எட்டி பார்க்குறதும் சமந்தான் நினைக்கிறோம் அவங்க. அப்போதான் வந்து இது ஒழியும். இது நம்மளாதான் திருந்தணும். ஏன்னா வந்து இது சயின்ஸ் வளர்ந்துருச்சு, அது வளர்ந்துருச்சுன்றாங்க. அது நானும் வந்து திருட்டு விசிறி பற்றி இன்னைக்கு இங்கே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எக்ஸிபியூட்டர்ஸ் சம்மந்தப்பட்டவங்களாம் இருக்காங்க. நான் 15 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன், நம்மளே வித்துடணும் சார், திருடன் கையில் எதுக்கு சார் சாவியை கொடுக்குறீங்க, நம்ம வித்துடணும் அந்த ஏரியாவை, அந்த இது. ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகி 4வது வாரம் ஒரு விசிறியில் படம் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் அது 10 ரூபா கொடுத்தாங்கன்னா அதில் 1 ரூபா ப்ரொடியூசருக்கு போச்சு அப்படின்னு இருந்தால் அது அந்த சந்தோஷம். அது ஸோ அது ஒரு வியாபாரமாக ஆக்கிடுங்கன்னு அது எவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க தான் சேர்ந்து முடிவு பண்ணோம். ஸோ அப்படி பார்க்காம இந்த படத்தை எல்லாரும் தியேட்டரில் பார்த்து இந்த படத்தை மாபெரும் வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய காலை வணக்கம். இது ஒரு இன்ஃபார்மல் ஃபங்க்ஷனு. ஏன்னா இதுக்கு என்னைய ஹீரோ ஹரிக்குமாரும் கூப்பிடல, பிஆர்ஓ நிக்கிலும் கூப்பிடல, டைரக்டர் நம்பிராஜன் நேராக வந்து கூப்பிட்டாரு, நான் வந்துட்டேன். இப்போல்லாம் வந்து 8:30 மணிக்கே வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து காலையில் 6 மணிக்குன்னு போட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க டிராஃபிக்கில் நான் ஒரு படத்தில் சொல்லுவேன், ரைட்டில் கையை போட்டு லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ஸ்ட்ரைட்டாக போகுதும்பேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி கார்களும் போக்குவரத்தும் போய்கிட்டு இருக்குது. ஒரு ஏரியாவை கிராஸ் பண்ணுறதுக்கு டேக் டைவர்ஷன் திருப்பதி வரைக்கும் விஜய் போயிடுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவ்வளோ டிராஃபிக்கு மத்தியில் 8:30ன்னு போட்டாலே நம்மளால் 10 மணிக்கு தான் ஆரம்பிக்க முடியுது. அதனால் காலைல 6 மணிக்கு பேப்பர் போடுறவங்க, பால் போடுறவங்க டைமில் போட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 8:30க்கே ஆரம்பிக்க முடியும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இசைத்தட்டை வெளியிட்டது நம்முடைய அன்பு இயக்குனர் KS ரவிக்குமார். அதை நான் வாங்கிக்கிட்டேன்றதை விட அவர் வெளியிட்டதில்
எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சிறந்த இயக்குனர்கள், கமர்ஷியல் ஹிட் இயக்குனர், அப்புறம் வந்து ஆர்டிஸ்டிக் வேல்யூ உள்ள இயக்குனர், இந்திய தரத்திற்கு உயர்ந்த இயக்குனர்கள் என்றெல்லாம் பல இயக்குனர்கள் தமிழ் திரையுலகத்தில் இருக்கு. ஆனால் கமர்ஷியல் ஹிட் கொடுக்குற டைரக்டர்ஸால தான் தயாரிப்பாளர்கள் வாழ முடியும். அப்படி கமர்ஷியல் ஹிட் கொடுக்கிற இயக்குனர்கள்ல மிக உச்ச நிலையில நாம பார்க்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான் நம்முடைய இயக்குனர் KS ரவிக்குமார் அவர்கள். அவர் மட்டும் இல்ல, SP முத்துராமன் சார் இருந்திருக்கிறார். எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு பத்மஸ்ரீ டாக்டர் உலகநாயகன் கமலஹாசனையும் இந்தியாவின் சூப்பர் ஸ்டாராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அமிதாப் பச்சனே இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் நான் இல்லை இவர்தான் என்று சொன்ன நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் கமர்ஷியலா மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்த்தது நம்முடைய இயக்குனர் KS ரவிக்குமார் அவர்கள். அதே போல அந்த ராசியான கரங்களால் இது கொடுக்கப்பட்டிருப்பதால் நிச்சயமா நம்ம ஹரிக்குமாரும் அது மாதிரி ஒரு உயர்ந்த சிகரத்தை தொடுவார் அப்படின்ற நம்பிக்கை தெரிவிச்சுக்கிறேன். நம்பிராஜன் பேரு, அவர் சபேஷ் முரளியை நம்பி ராஜன் படம் எடுத்திருக்கிறாரு, கனல் கண்ணனை நம்பி ராஜன் படம் எடுத்திருக்கிறாரு, தயாரிப்பாளரை நம்பி ராஜன் படம் எடுத்திருக்கிறாரு, சபேஷ் முரளியை நம்பி ராஜன் படம் எடுத்திருக்கிறாரு, ஹரிக்குமாரை நம்பி ராஜன் படம் எடுத்திருக்கிறாரு. அதுக்கு எல்லாத்த விட இங்கே இருக்கின்ற பத்திரிகை நண்பர்களையும் இணையதள நண்பர்களையும் நம்பி நம்பி ராஜன் படம் எடுத்திருக்கிறார். அதுக்கு நீங்க வந்து ஜஸ்டிஸ் பண்ணணும், நீதி பண்ணணும். இன்றைய தினம் வந்து ஒரு படம், ஒரு சின்ன தயாரிப்பாளர் இருக்கிற படம் மக்கள்கிட்ட போய் சேர்றதுங்கிறது முழுக்க முழுக்க ஊடகங்களின் நட்பினாலும் ஊடகங்களின் வெளிப்பாட்டினாலேயும் தான் இன்னைக்கு முடியுது. ஏன்னா படம் இப்ப இந்த நேரத்தில் கூட பதிவிறக்கம் செய்யப்படுகிறது, தரையிறக்கம் செய்யப்படுகிறது. ஒரு படத்தை வந்து முந்தி தியேட்டரில் தான் போய் பார்க்கணுன்ற நிலைமை மாறி இன்னைக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம், VCDயில் பார்க்கலாம். இது போலீஸாக வந்திருக்காரு ஹரிக்குமார், கம்பீரமாக இருக்கார் அவர் ஹைட்டுக்கு. ஆனால் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு CD 30 ரூபான்னு விற்கிறான். இது மாதிரி பண்ணினா போலீஸில் பிடிச்சி கொடுக்கூடாதுன்னு சொன்னால், சார் தங்கப்பதக்கம் என் கடமை MGR, தங்கப்பதக்கம் சிவாஜி, சாமி விக்ரம், காக்க காக்க சூர்யா 4 பேரும் சேர்ந்து ஒரு படம் இருக்குது சார், 30 ரூபா தான் சார். அவனே போலீஸை 30 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கான். அதுவும் உயர்ந்த எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹிட்டு போலீஸ் அத்தனை பேரும் 30 ரூபாய்க்கு வாங்கிக்கிறியா, நீ என்ன பெரிய போலீஸுக்கு சொல்ல போறேன்னு நம்மளே மிரட்டுறான். ஆக அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு படம் நல்லா ஓடணும்னா அது ரசிக பெருமக்கள் கையில் தான் இருக்குது. அவங்க தான் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும். எல்லாரும் டவுன்லோட் பண்ணி வீட்டில் தயவு செய்து இப்போ உள்ள யூத் எல்லாம் கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி பார்த்துடுறாங்க. அதுக்கு தரை இறக்கம்ன்றாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், இத்தனை கோடி போட்டு ஒரு படத்தை எடுத்து அதை விற்பனை செய்வதற்கு படாத பாடுபட்டு 1 ரூபாய்க்கு ஒரு படம் பண்ணாலும் இன்னொரு 1 ரூபா, இன்னொரு 1.5 ரூபாய் பப்ளிசிட்டி பண்ணாதான் மக்களை போய் சென்றடைகின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தயாரிப்பாளரும் தமிழ் சினிமா உலகம் இருக்கும் பொழுது இப்படி டவுன்லோட் பண்றதை தரை இறக்குன்றாங்க. உங்கள் தரத்தை இறக்கிக் கொள்வதற்கு பெயர் தான் தரை இறக்கம். அப்படி ஒரு தரை இறக்கம் தேவையா? அப்படி ஒரு டவுன்லோட் பண்ணி ஒரு படத்தை பார்க்கணுமா அப்படின்றத யோசிக்கணும். சபேஷ் முரளியை பார்த்தா நல்லா கம்பீரமான, எனக்கெல்லாம் பாடியிருக்காரு அவர். ஸோ அப்படி ஒரு கம்பீரமாக தான் இருக்குது இந்த மேடையே. இப்போ இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க மியூசிக்கில், அவங்களெல்லாம் நான் தப்பு சொல்லலை. அனிருத்துன்னு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறாரு. அவர் பேர்லேயே அனிருத்துன்னு இருக்குது. உத்து பார்த்தா தான் தெரிவார். ஆனால் அவர் பாருங்கள், எங்கே இருந்து பார்த்தாலும் தெரிவாங்க. 2 பேரும் பாருங்களேன், கனல் கண்ணன் ஃபைட்லேயே யூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. இந்த பாடல்கள்லாம் நல்லா இருக்கு. அவங்க வந்து அந்த முந்தி இருந்த சங்கர் கணேஷ் மாதிரி எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான ரசனை உள்ள மக்களுக்கும் மியூசிக் போடக்கூடிய சிறந்த இயக்குனர்கள். அவங்களுடைய பாடல்கள் வெற்றி பெறும், இந்த படம் வெற்றி பெறும், நம்பிராஜன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். உங்கள் அன்புக்கு நன்றி. புது இயக்குனர்கள், லேட்டஸ்ட் இயக்குனர்கள், புதிய சிந்தனைகள்லாம் தமிழ் சினிமாவை ஆட்டி படைத்து கொண்டிருந்தாலும் ஒரு தில்லு வேணும். நான் ஒரு படம் பண்ணுவேன், நான் ஹரிக்குமாரை வச்சு ஒரு படம் பண்ணி அதை ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அந்த தில்லு நம்பிராஜனுக்கு இருக்குது. அது நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே வந்து அவ்வளோ போல்டாக தைரியமாக ஒரு இயக்குனர் வரும்போது அவரை ஜெயிக்க வச்சு காட்டுவாங்க, நிச்சயமாக ஜெயிக்க வச்சு காட்டுவாங்க.
நிச்சயமாக ஹரிக்குமார் வந்து இதில் வந்து அவருடைய இன்வால்மெண்ட்டும் இந்த படத்தில் இருக்கு. ஏன்னா அவரே ஒரு இயக்குனர் என்பதாலும், அவர் ஒரு சிறந்த நடன இயக்குனர் என்பதாலும், அவர் ஏற்கனவே நல்ல படங்களை கொடுத்த ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனாலே நிச்சயமாக இந்த படத்தில் அவருடைய இன்வால்மெண்ட்டும் நிச்சயமாக இருக்கும். இருந்து இது ஒரு வெற்றி படமாக அவர் மாற்றி காட்டுவார். மினிமம் கேரண்டி உள்ள ஒரு படமாக அமைந்து ஹரிக்குமார் நமக்கு ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோவாக என்றைக்குமே இருக்கணும், அதையும் தாண்டி வளர வேண்டும் என்று அவரையும் வாழ்த்தி, ஹீரோயின்களை பற்றி எனக்கு சொல்ல தெரியாது, ஏன்னா அவங்களோட நான் நெருங்கி பழகலை. இதுதானே வேணும் உங்களுக்கு எழுதுறதுக்கு. ஸோ எனக்கு தெரியாது அவங்கள பற்றி. ஆனால் ஒன்று, சில ஹீரோயின்களை பற்றி நான் சொன்னதெல்லாம் அப்படி ஹிட் ஆகிருக்கு. நான் தான் முந்தி ரிச்சா பல்லோட்டுன்னு ஒரு ஹீரோயின் இருந்தாங்க, இப்போ அவங்கள காணோம் ஆளை. அவங்க பாம்பேயில் இருக்கலாம் ஒரு வேளை. என்ன பேர் இது, ரிச்சா பள்ளத்தில் காலை விட்டுன்னு நான் சொன்னேன். ரிச்சா பல்லோட்டுங்கிறத சொன்னால் நம்ம வார்த்தை வாயில அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி உன்னை வெள்ளாவியில் வச்சு வெளுத்தாங்களா இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து எடுத்தாங்களான்லாம் சொன்னேன். கடைசியில் இப்போ தாப்சியை பற்றி கிசு எழுதும்போதே அந்த வெள்ளாவி நடிகைன்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அசீனா அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்குது யாவது பிசின் மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காரு, அவர் தான் அசீனோட கசின்னு சொன்னேன் ஒரு மேடையில். இப்படி ஒவ்வொருத்தரை பற்றி நான் ஒவ்வொன்றும் அப்பப்போ திருவாய் மலர்ந்து அருளி இருக்கிறேன். அது எல்லாமே ஆடியன்ஸ்ட்டு ரொம்ப ஹிட்டாக போய் சேர்ந்துருக்கு. அந்த விதத்தில் இந்த ஹீரோயினும் ஒரு எல்லா மக்களும், அதாவது நமக்கு பிஎன்சி தான் மெயின். மல்டிப்ளெக்ஸில் இப்போ படம் ஓடி பிரயோஜனம் இல்லை. செங்கல்பட்டு தாண்டி மற்ற தியேட்டர்களெல்லாம் நல்லா ஓடினா தான் தயாரிப்பாளுக்கு அது வருமானம். ஆக அதே நான் அந்த இடத்துல அவங்களுக்கும் என்னுடைய விஷஸ் சொல்லிக்கிறேன். பெரிய ஹிட் ஆகணும்னு எல்லாருக்கும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சங்கராபுரம் படத்தை பற்றி என்கிட்ட ஹரிக்குமார் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி நானும் அவரும் ஒரு 2 மாதம் பேசிகிட்டு இருப்போம், கதைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் இந்த படத்தோட கதையை பற்றி என்கிட்ட வந்து நிறைய சொல்லியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக வரும் சார். எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு 3 காலகட்டங்கள் நடக்கக்கூடிய ஒரு கதையாக அந்த கதை பண்ணியிருக்குது அப்படின்னு அந்த கதையை பற்றி எனக்கு நிறைய சொல்லியிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் வந்து இந்த படத்தில் வந்து அவருடைய பங்களிப்பு ஒரு நடிகராக இல்லாமல் ஒரு திரைக்கதை சம்மந்தப்பட்டு இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் ஹரிக்குமார் கூட நான் பேசுகிறப்பெல்லாம் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு கதை நாலேஜ் இருக்குது அப்படின்னு நானே வந்து சொல்லிக்கிட்டேன். இப்போ தேனப்பன் சார் சொன்ன மாதிரி அவர் பண்ண படங்களை பார்த்தாலும் அது தெரியும். தெளிவான கதைகளை மட்டும்தான் அவர் செலக்ட் பண்ணுவார். அதே மாதிரி செலக்டிவாக தான் படங்களும் பண்ணியிருக்காரு. மதுரை சம்பவத்திலேருந்து இப்போ சங்கராபுரம் வரைக்கும் அவருடைய செலெக்ஷன்ஸ் ரொம்ப சாய்ஸ்லாம் கரெக்டாக இருந்திருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து பாடல்கள் இப்போ பார்த்தோம், எனக்கும் அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குறிப்பாக அவர் ஹரிக்குமார் சார் ஹோரிகிராஃப் பண்ணி இந்த சாங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்குறப்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை வாழ வைத்து கொண்டு இருப்பது சிறிய பட தயாரிப்பாளர்கள் தான். அது நிறைய பேருக்கு தெரியாது. உற்று கவனித்தால் நன்றாக தெரியும். இன்றைய தமிழ் சினிமா போய்கொண்டிருப்பது சிறிய தயாரிப்பாளர்களால் மட்டும்தான். பெரிய ஹீரோக்கள்லாம் வந்து 12-13 என்ற ரேஞ்சுக்கு சம்பளமும், அதே போல் தயாரிப்பாளர்கள் இருந்து மற்ற அதர் திங்ஸ் எல்லாமே ஹீரோவை சம்பந்தப்பட்டும் அவரை சுற்றி இருக்கிற கூட்டங்களை வைத்தே போய்கொண்டிருக்கும் சூழலில் இன்று பலதரமான தமிழ் சினிமாக்கள் வந்து கொண்டு இருப்பதும், வாரத்திற்கு ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சினிமா எடுக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம், எடுக்கிறது ஈஸி, ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம், மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது கஷ்டம், பப்ளிசிட்டி பண்ணுறது கஷ்டம்னு எல்லாருமே எல்லா மேடைகளையும் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். உண்மையும் அதுதான். இன்றைய காலகட்டத்தில் வந்து சிறிய தயாரிப்பாளர்கள் படம் எடுத்துட முடியும், ஆனால் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்துட்டு இப்போ ரவிக்குமார் சார் மேடையில் இருக்கார். என்னுடைய முதல் படம் மகாபிரபு பண்ணுறப்போ எனக்கு ரவிக்குமார் சார் ஒரே ஒரு நாள் எனக்கு சொன்னார். ரவிக்குமார் சாரே மறந்துருப்பார். மனோரமா அவருடைய கால்ஷீட், ஆட்சியோடைய கால்ஷீட் கேட்டு போயிருக்கும்போது என்னை கூப்பிட்டு ரவிக்குமார் சார் சொன்னார், நாளைக்கு எனக்கு எத்தனை ஆர்டிஸ்ட் தெரியுமா, 12 பேர் காம்பினேஷனு, நீங்கள் முதல் பட டைரக்டரு, ஆஃப் டே ஆட்சிக்கு டேட்டு கேட்குறீங்க, நான் அனுப்பி வைக்கிறேன், ஆனால் கரெக்டாக நீங்கள் 12 மணிக்கு திருப்பி அனுப்பிடுவீங்களான்னு கேட்டார். சார் கண்டிப்பாக அனுப்பிடுவோம் சார். இல்லை நீங்களாம் புதுசாக வர டைரக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, அப்புறம் இழுத்துட்டிங்கன்னா நான் மாட்டிக்குவேன், நீங்கள் புது டைரக்டர்ன்றதால நான் வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் டே அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்புகிறேன், 12 மணிக்கு அனுப்பி விட்டுறணும், ஓகேயா, என் மேனேஜர் அங்கே நிற்பார், நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க கூப்பிட்டு வந்துடுவாங்க அப்படின்னாரு. கண்டிப்பாக அனுப்பிடுறேன் சார், நிச்சயமாக அனுப்பிடுவேன் சார்னு. அதே மாதிரி நான் வந்து சொன்ன மாதிரி 12 மணிக்கு நான் அனுப்பிவிட்டேன். அவர் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்த டேட் அது. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கும்போது சொன்னார், பரவாயில்லையே கரெக்டாக சொன்ன மாதிரி அனுப்பிட்டீங்களே,
அப்படின்னாரு. இன்னொரு விஷயம் நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் சார் வந்து இன்னைக்கு பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டாரு, பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சுலாம் பண்ணிட்டாரு. ஆனால் சிறிய பட தயாரிப்பாளர்களுக்கும் சின்ன பட்ஜெட்டில் சொன்ன மாதிரி படம் எடுக்கிறதுக்கும் தமிழ் சினிமாவுக்கு கற்றுக் கொடுத்த முதல் பிதாமகன் கே.எஸ். ரவிக்குமார் சார் தான். அவருடைய வழித்தோன்றல் தான் இன்னைக்கு சின்ன படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. நான் கூட பெரிய பட்ஜெட் படம் பண்ணியிருக்கேன், சின்ன பட்ஜெட் படம் பண்ணியிருக்கிறேன், மீடியம் பட்ஜெட்லையும் படம் பண்ணியிருக்கிறேன். ஸோ படங்கள் எந்த பட்ஜெட்டில் படம்ன்றோன்ற முக்கியம் இல்லை, எப்படி பண்ணுறோன்ற முக்கியம். நிச்சயமாக அப்படி இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க. இந்த சங்கராபுரம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று கூறி நான் வாழ்த்துக்கு நன்றிகள். எல்லோருக்கும் வணக்கம். சபேஷ் முரளி 2 பேரும் கோரஸாக பேச முடியாது, அதனால தான் நான் வந்திருக்கேன். விஜய் சுகுமாரனை தயாரித்து நம்பிராஜன் இயக்கியிருக்கிற இந்த படம் எனக்கு தெரியும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏன்னா ரீரிகார்டிங்லாம் சமீபத்தில் தான் முடிச்சு கொடுத்தோம். நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர்ஸ் கலாபவன் மணி ஹீரோ ஃபஸ்ட் கிளாஸாக ஃபைட் பண்ணியிருக்காரு. அது காரணம் கண்ணல் சாத்தான். கேமரா கூட ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. எங்களுடைய பங்களிப்பு 6 பாட்டு, பின்னணி இசை 3 பாட்டு குத்து சாங்கு, 3 பாட்டு கதையோடு உள்ள சாங். என்னால் நிறைய பேச முடியல, இருமலாக இருக்குது. நன்றி, வணக்கம். அவருக்கு இரும்பல்ன்றதுனால அவர் விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஃபோட்டோகிராஃபர் அனைவருக்கும் எங்களது நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதை விட பெரிய சிறப்புனாக்கா இந்த கேசட் ரிலீஸ் கே.எஸ். ரவிக்குமார் சார் பண்ணதில் பெரிய சிறப்பு இது. ஏன்னாக்கா ஒரு உதவி இசையமைப்பாளராக இருந்த எங்களை திரையுலகுக்கு இசையமைப்பாளராக ஆக்கிய இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் சார், இந்த நேரத்தில் அவருக்கு தனியாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த படம் வந்து நம்பிராஜ் சார் முதல் படம் அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். ஏன்னா இவர் வழி வந்த இயக்குநர்கள் ரொம்ப பேர் நான் பார்த்துருக்கேன். அண்ணன் இசையமைக்கும் போது நான் பார்த்துருக்கேன். இவர் வந்து வழிநடத்திய இயக்குநர்லாம் ரொம்ப பெரிய இயக்குநர்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி அவருக்கு ஃபர்ஸ்ட் படமாக இருக்கும்? கண்டிப்பாக இது ஒரு பெரிய படம், பெரிய இயக்குனர் இயக்கிய படம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரீரிகார்டிங் பண்ணும்போதே அதனுடைய குவாலிட்டி நல்லா தெரிஞ்சது. ஹரிகுமார் சார் நண்பர், அவரை பற்றி சொல்லவே வேணாம். தூள் கல்பா அவர் நடனத்திலலாம். இதில் வந்து ஆக்ஷன் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காரு, ஆக்டிங் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இது நம்பர் 1 இருக்கும். அவர் பண்ண படத்தில் வந்து இது நம்பர் 1 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஃபைட் ஒன்று இருக்கு இந்த படத்தில், அதுதான் மெயின் இந்த படத்துக்கு. கமல்கண்ணன் சார் ரொம்ப பிரமாதம். நான் சொல்லியிருப்பேன் நான் டைரக்டர்கிட்ட, இந்த அளவுக்கு செலவு பண்ணி அந்த ஃபைட்டு மட்டும் ரொம்ப பணம் செலவு பண்ணியிருக்காரு விஜய் சுகுமார் அவர்கள். அந்த அளவுக்கு இந்த கதையை நம்பி படத்தை நம்பி பணத்தை இறைச்சிருக்காரு. அந்த அளவுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடைய வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். தியேட்டர்கள் படம் பார்த்து எங்களுக்கு கலைஞர்களும் எங்கள் சினிமா துறையை வளர வைக்க வேண்டும் என்று நம்பிக்கையுடன் கோரிக்கொள்கிறேன். நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். சங்கராபுரம் இந்த படத்தை முதல்ல கமிட் பண்ணுறதுக்கு அண்ணன் நம்பிராஜ் அண்ணன் வந்தார். வந்துட்டு அவர் ரொம்ப தர்ம சங்கடமான பொசிஷனாக வந்தார். நீங்கள் கண்ணன், நீங்கள் தம்பி நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னார். நான் பண்ணால் பெரிய செலவாகும் பண்ணி கேட்டேன். ஒன்று சுகுமார் சார் சொன்னார், எவ்வளோனும் பரவாயில்ல, நீங்கள் தான் பண்ணி ஆகணும். சார் நான் சொன்ன விஷயம் 2 விஷயத்தில் இருக்குது. பெரிய செலவாகன்றது என் சம்பளமும் இருக்கலாம், ஒரு படத்துடைய அவுட்புட்டும் இருக்கலாம். இந்த ஒரு இன்டர்நெட்டாக சொன்னேன். அதை பற்றி கவலைப்படாதுங்க. அண்ணனுக்காக என் சம்பளம் வேணாம், நான் வந்து பண்ணால் அதோடைய ஸ்பேன் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன வேணுமோ அது பண்ணுறேன் அப்படின்னாங்க. சரி, நானும் ஹரிகுமார் சாரும் உடனே லைனில் ஃபோனில் வந்தார். இல்லை சார், இந்த கதை போலீஸ் சம்மந்தப்பட்ட கதையினால் கொஞ்சம் ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும், கொஞ்சம் இந்த படம் கமிட் பண்ணும்போதே கண்ணன் பண்ணுறாருன்னு சொன்னோன்னு தான் நானே இந்த ஸ்கிரிப்டை ஒத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த கதையோட சூழல் 3 ஜென்ரேஷன் வரும். அந்த முதல் ஜென்ரேஷன் ஃபுல்லாக ஆக்ஷனே பின்னே இருக்கும். ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். அது இல்லாமல் எல்லாருமே கண்ணன் சொல்லும்போது நான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணும். என்ன ஒரு ஆக்ஷன் டைரக்டர் ஆக்குறது இன்னைக்கு இந்தியாவில் ரொம்ப எல்லா லாங்குவேஜும் மல்டி லாங்குவேஜ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அது காரணம் வந்து என்னுடைய இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் சார் தான். ஏன்னா
அதுலேயும் நிறைய சொல்லணும் அவரை பற்றி. ஏன்னா என்ன ஒரு 3-4 படத்தை அவர் ஃபைட் என்ன எடுக்கவே விடல. அவர் எடுப்பார், நீ கம்போஸ் மட்டும் போட்டு நானே ஷார்ட் வச்சுக்கிறேன் பாரு. என்னடா இவரோட பெரிய டார்ச்சராக இருக்குது, எப்போ பார்த்தாலும் உனக்கு நம்மளை எடுக்க விட மாட்டேன், கம்போஸ் பண்ணி நான் ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் 3ஆவது படத்துக்கு பிறகு தான் அவருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துச்சு. அப்புறம் தான் நாட்டாமை வரவே இல்லை. அது அப்படிப்பட்ட இயக்குனர் கையில் நான் வெளியே வந்திருக்கேன்னா அதான் எனக்கு இந்தியாவில் நான் பேச போகிறேன். ஸோ இந்த படத்தை எல்லாரும் என்னை பற்றி பேசும்போது தான் நான் ஃபீல் ஆனேன். எனவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த படத்தில் மிகப்பெரிய லெவலில் எனக்கு இந்த நவநீத கிருஷ்ணன் அவர் ஒரு புது கேமராமேன் தான். அவர் கொஞ்சம் பயந்தே இருந்தார். அவரை பற்றி நான் பெருமையாக சொல்லணும். எனவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். அதெல்லாம் அவங்க கடவுளை வேண்டுகிறேன். முதல்ல ப்ரொடியூசர் ஜிஆர் விஜயசுகுமார் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவருக்கு இது முதல் படம். இன்பிட்வீன் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. பட் அதையெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஃபேஸ் பண்ண மாதிரி வெளியே தெரியும். பட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார். பட் அதுமாரி இது என்னெல்லாம் பண்ணணுமோ அது அத்தனையும் பண்ணிக்கிட்டே வர்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹிம் அண்ட் கோ ப்ரொடியூசர் ஆண்டனி அண்ட் ராஜேந்திரன் அவர்களுக்கும் அண்ட் நம்பிராஜன் சார் அவர்களுக்கு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். இப்போல்லாம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸை விட உடனே வர்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற டைம் இது. ஸோ அதில் வந்துட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துக்கு பெரிய பலமாக இருக்கும். எனக்கும் என்னென்னா ரவுடி தாதா அப்படின்னு சொல்லிட்டு தாடியும் மீசையும் சுற்றிட்டு இருந்தேன். ஹீரோவாக இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், போலீஸாக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன உடனே அப்படியே ஸ்க்ரீன் பிளே எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதையும் மீறி இதோட டெக்னீஷியன்ஸ் பற்றி சொன்னாங்க. கனல்கண்ணன் மாஸ்டர் சொன்னார் பேசும்போது. இமீடியட்டாக அவருக்கு தான் அடித்தேன் நான். மாஸ்டர் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு. ஆக்ஷனுக்கு ஒரு பேர் இருக்குது எல்லா படத்துலையுமே எனக்கு. பட் அதில் வந்துட்டு கனல்கண்ணன் மாஸ்டர் கூட சேர்ந்து பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. அண்ட் இமீடியட் ஃபஸ்ட்டு ஷூட்டை இங்கே ஒரு நாள் ஃபிலிம் சிட்டி பண்ணோம். அதுக்கப்புறம் திண்டுக்கல் சின்னாலப்பட்டியில் வந்துட்டு ஒரு 5 days, நான் ஜாஸ்தியெல்லாம் சொல்ல, 5 நாள் வித் 3 கேமராவோட வித் ஆல் எக்யூப்மெண்ட்ஸு அது பண்ணாங்க. அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த படத்தை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது, முடிச்சே ஆகணுன்ற கண்டிஷனுக்கு வந்துட்டோம். ஏன்னா அவ்வளவு எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தார். அண்ட் லென்த் வைஸும் நிறைய இருக்கும். ஆனால் அது வித்தின் செகண்ட்ஸ் போகிற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப நல்ல பேர் சபேஷ் முரளி சார்லாம் சொன்ன மாதிரி. அண்ட் கேமராமேன் நவநீத கண்ணன் சார், அதுவும் கண்ணன் மாஸ்டர் சொன்னார் பயந்த மாதிரியே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு, ரொம்ப சாஃப்ட் லைட்டு இந்த மாதிரி ஒரு இதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார். எல்லா டெக்னீஷியன்ஸும் சொல்லணும் நான், எடிட்டர் சாஷி குமார்லேருந்து நிறைய பேர். பட் ஹீரோ ஆஃப் த டேஸ் சபேஷ் முரளி சார். இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக அவங்க எவ்வளோ படம் பண்ணியிருக்காங்க. நம்பிராஜன் சாருக்கு ஃபஸ்ட்டு நானும் ஒரு 2 days போயிருந்தேன் நான். பட் அந்த ரொமான்டிக் சாங், டுவேட் சாங் அப்போது சார் ஃப்ரெஷ் டோன்ஸ் எல்லாம் இருக்கணும்னு ஒரு மார்னிங் போகிறோம், திருப்பி ஆஃப்டர்நூன் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. வெரி சின்சியர் அண்ட் டெடிக்கேட்டட். எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். வெரி சின்சியர். அண்ட் அதேமாதிரி ஆர்ஆர் கூட பண்ணும்போது அவ்வளோ இதுவாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லோரும் பேசும்போது கேஎஸ் ரவிக்குமார் சாரை பற்றி சொன்னாங்க. எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கும் பண்ணியிருக்காரு. ஏன்னா போடி நாயக்கன் ஆர்கனைசேஷன் படத்தில் பிகினிங் ஒரு ஸ்பீச் தேவைப்பட்டது, ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி. போய் கேட்டேன், அப்படியா நான் பேசணுமா, நான் பேசினா ஓடியோ அதுக்காக ஓட போகுது, இல்லை சார் நீங்கள் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படியே உடனே வந்துடுறேன். அவ்வளோ பிஸியாக அவர் கமல் சாரை வச்சு படம் பண்ணிட்டு ஒரே ஷெட்யூல் முடிச்சு வந்திருக்காரு. அன்னைக்கு போய் பேசுகிறோம், அப்போவே வர்றாரு. ஸோ அதனால தான் வர்றவங்க எல்லாருமே பார்த்தா அவரை பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது, எல்லாருமே இருக்கும். அதே மாதிரி தேனப்பன் சாருக்கும் ஐ ஹவ் டு தேங்க். அவரும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வெங்கடேஷ் சார், அவருக்கு இப்போது ஆக்சுவலி ஒர்க்கு இருக்குது, இருந்தாலும் அவர் இங்கே இருக்கார், ஃபுல்லாகவே முடிச்சுட்டு தான் போவார் அவரும். அண்ட் ஐ ஹவ் டு தேங்க் ஹிம் ஆல்சோ. அண்ட் வந்த எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ 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 அகேன். வந்து வாழ்த்து வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வருக வருக என்று நான் வரவேற்று, குறிப்பாக நான் இவ்வளவு காலங்களில் நானும் கதை டிஸ்கஷனில் எல்லா லைன்லையும் ராதாரவி மூலமாக தான் நான் வந்து ராஜகிரனை நான் போய் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. 10 ஆண்டுகள் அவர் கூட நான் டிஸ்கஷனில் இருந்தேன். நான் கூப்பிடும்போது ரவிக்குமார், தேனப்பன், ராதாரவி இவர்களெல்லாம் வருகிறார்கள் என்றால் என்னாலேயே நம்ப முடியல. அப்படி ஒரு உணர்வு. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன். அது போக இப்போது சொல்லுகிறேன். முதலில்
கோட்டா சீனிவாசனோட ஒரு படம் வில்லனா, அவர் வில்லன் கிடையாது, நான் தான் வில்லனா பண்ண போனேன். அப்போ சுகுமார் வந்து அங்கே ஃபைனான்ஸ் பண்ண வந்திருந்தார். அப்போ கதை எப்படி இருக்கணுன்ற விஷயத்துக்கு சும்மா உட்காந்து டிஸ்கஸ் பண்ண போகும்போது கதை பேசினேன். அப்போவே என்ன பண்ணார், நீங்கள் தான் டைரக்டரு, நீங்கள் தான் இது பண்ண வேணாங்க, நான் கதை திரைக்கதை யோசனத்தோடு இருக்கேன், ஏதாவது ஒரு நல்ல டைரக்டர் வேணா போடுங்க அப்படின்ற விஷயம் சொல்லி, இல்லைங்க நீங்கள் அந்த ஃபீல் இருக்குது, எல்லாமே இருக்குது, நீங்கள் தான் பண்ணணுன்ற விஷயத்த சொன்னார். நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, கதைக்களங்கள் வந்து நல்லா இருக்கணுன்றது, கதை நல்லா இருந்தால் யார் நடித்தாலும் ஓடும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதான் இந்த படத்தில் தம்பி சபேஷ் முரளிகிட்ட போய் நான் சாங்கு கேட்கும்போது 3 காலகட்டம் தம்பி, 68, 88, அப்புறம் அடுத்து வந்து 2013 சொன்னேன். அப்போ அவர் ஒரு 68க்கு ஒரு டியூன் போட்டார். அதனே நான் மெண்டல் ஆகிட்டேன். ஒரே செகண்டில் ஓகே பண்ணுறாரு. அந்த சாங்கில் என்னன்னா, அதில் தான் வரி, அதில் நான் எழுதின அந்த சாங்கை, மாறி மாறி கட்டி வச்ச வாசம் உள்ள கதம்பம், என் மாம மாறு உனக்கு எனக்கும் தொட்டு பேசா விரதம், என் இடைய தொட்டு பாரு அதில் இருக்குது சுகநூறு, என் இதழை கேட்டுக்கிட்டே வந்தா கிடைக்கும் பழச்சாறு, நான் முந்தா நாளு ஆளான பொண்ணு. இந்த சாங்கு அப்பவே இது பண்ண. அது மாதிரி இரவு சூரியன், அது மாதிரி நம்ம கவிஞர் முத்துலையான ஒரு 3 சாங்கு, இறைவனை தொழும்போது ஐ பீச்சில் தான் பாடி இறைவனை மேலே இருக்காருன்னா சொல்ல, அது மாதிரி காதலும் தெய்வீகமானது. அந்த மாதிரி ஒரு சாங், ஒரு லவ் சாங் போட்டிருந்தாரு. ஐயோ நான் என்ன சொல்றது, அந்த மாதிரி இருந்தது. இந்த படத்தில் தம்பி கனல் கண்ணனை நான் போய் சந்திச்சு இது பண்ணும்போது, விசுவாசம் என்றால் விசுவாசம், சுவாசம் இல்லாதவர்களும் விசுவாசம் கிடையாது. கனல் கண்ணன் சொன்ன என்ன நான் பண்ணித்தரேனே, அப்படி வந்து திண்டுக்கல்ல வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சு, எனக்கு அரிய நான் ரொம்ப நேசிச்சது என்னன்னா, ஓவரான மஞ்சக்காமலை அந்த ஃபைட்ல அந்த தம்பி பண்ண விதத்தை பார்க்கும்போது நிச்சயமா இவர் பெரிய லைஃப் ஆக்ஷன் ஹீரோ வந்து தீர்வாரு, யாரும் மாற்றமே கிடையாது, அதில் கொஞ்சம் கூட இதே கிடையாது. அது மாதிரி ஒவ்வொரு தம்பி ராமையா எல்லாமே இங்கே நடித்த கலைஞர்கள் அனைவருமே நான் கேட்ட உடனே எல்லா பேரும் வந்தாங்கன்னா, அதுதான் நான் அவங்க மேல நான் வச்சிருக்கிற மரியாதை. இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா, இந்த படத்தின் மூலமாக ஓ கருப்பு, பிஇ, கொந்தளிப்பு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய படம். அந்த படம் இதுவரைக்கும் ஆக்ஷன்ல வந்து நான் வேணும்னு சொல்றேன், ஹெட் வெயிட்டாவே சொல்றேன், கதை காலத்துல அந்த ஆக்ஷன்ல இதுவரைக்கும் அந்த கரு மாதிரி இந்த 50 ஆண்டுகள்ல வரல. அதை நான் படத்தை ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டு நான் சொல்றேன், அந்த கம்பெனி கிடைச்சதுக்கு காரணம் விஜய் சுகுமார் தான். அது தீபாவளி கழிச்சு ஷூட்டிங் போறேன். நான் மீண்டும் உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை, யாராவது விட்டு இருந்தேன்னா மன்னிச்சுக்குங்க. எல்லா பேருமே நல்லா இருக்கணும், வாழணும். அங்கே வந்தவங்க அனைவரையும் என்னுடைய பாதம் விட்டு வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, முதல்ல எனக்கு நம்பிராஜன் நண்பர்கள் என்னை கூப்பிட்டு என்னுடைய கேரக்டர் சொன்னாங்க. நான் ஒன்றுமே சொல்ல, நான் நடிக்கிறேன் சார், நீங்கள் என்றைக்கு சொல்லுங்கள், நான் வரேன்னு சொன்னேன். உடனே சொன்னார், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு கேரக்டர் கொடுத்தாரு, அவருக்கு நன்றி. எல்லாருமே KS ரவிக்குமார் அண்ணனை பற்றி சொன்னாங்க. சினிமாவில் இருக்க சின்ன பூண்டு கடைசியில் வேலை செய்கிற ஆட்கள் கூட அவர் ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணியிருப்பார் KS ரவிக்குமார் அண்ணன். இதே மாதிரி எனக்கு நான் விஜயகாந்த் அண்ணனோட படம் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது, நான் மதியத்துக்கு மேலே ஒரு படத்துக்கு சரவணான்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தார் சார். அப்போ எனக்கு மதியத்துக்கு மேலே எனக்கு வந்துடுறேனே, அது வரைக்கும் விஜய் நான் படம் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி போப்பா அப்படின்னாரு. சரி கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டே இருக்கும்போது பிரேக்கு அப்புறம் அது எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டு ஈவினிங் வரைக்கும் போயிட்டு இருந்தது. போயிட்டு எனக்கு பக்கத்தில் தான் ஷூட்டிங் மணிமகாலில் தான் நடந்துட்டு இருந்தது. போயிட்டு லாஸ்ட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு 3 o'clock 4 o'clock போல் போனேன். படம் ஷூட்டிங் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்து லாஸ்ட்டில் இப்போ தான் ரவி கேன்சல் பண்ண அப்படின்னாரு. ஒரு திட்டு கூட திட்டில், ஒரு பார்வை பார்த்தாரு. அப்படி பார்க்கும்போதே நெக்ஸ்ட் டைம் இந்த துரோகத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து மனசார ஒத்துக்கிட்டேன். அன்னையிலேருந்து எல்லா படத்துக்கும் கரெக்டாக டேட் கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் கரெக்டாக போயிட்டுருக்கேன். எனக்கு குருவாக இருக்க ரவிக்குமார் அண்ணனுக்கு நன்றி. மற்றும் இந்த படத்தை மிக பிரமாதமாக எடுத்த ப்ரொடியூசர் விஜய் சுகுமார், பல இன்னல்களுக்கு நடுவில், சும்மா சொல்லக்கூடாது அப்படி எடுத்துட்டார் இப்படி எடுத்தாலாம் சொல்ல முடியாது, பல இன்னல்கள் இருந்தது, அதை பிரமாதமாக நடந்துட்டார். அடுத்தது சொல்லப்போனால் இந்த படத்தில் ஹீரோன்னு சொன்னேன்னாக்கா ஃபஸ்ட்டு கோச்சுக்க வேண்டாம், கனல் கண்ணன் மாஸ்டர். இந்த படத்தை ஃபஸ்ட்டு அந்த ஃபைட்டு தான் முதல்ல பார்த்தீங்கன்னா ஹரிக்குமார் சார் சொன்னார்,
அந்த முதல்ல வந்து ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங் எடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல ஃபைட் எடுத்தாங்க. ஃபைட் எடுத்துட்டு போட்டு பார்த்துட்டு இதை நிறுத்தணும் நினைச்சா கூட நிறுத்த முடியாது அப்படிங்கிறதுக்கு காரணமே அந்த ஃபைட்டு தான். இதை அடிச்சு சொல்லுவேன், எல்லாரோட மனசுலையும் நின்றுச்சது அந்த ஃபைட். ஹீரோவும் ஒத்துப்பாரு, ப்ரொடியூசரும் ஒத்துப்பாரு, இதில் நடிச்ச எல்லா கலைஞரும் ஒத்துப்பாங்க. அவ்வளோ பிரமாதமா அந்த ஃபைட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறுத்தவே இல்லை, படத்தை முடிச்சுட்டாங்க பல இன்னல்களுக்கு நடுவில். அதுக்கு காரணம் அந்த ஃபைட்டு தான். அதுக்கப்புறம் ஹரிகுமார் சாரை பற்றி சொல்லணும். படத்தில் கண்டிப்பாக இவங்கெல்லாம் சினிமாவில் ஜொலிக்கணும். ஏன்னா அவர் சொன்னார், டைரக்டர் சொன்னாங்க, படத்தோட சண்டை காட்சி ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸோட எக்ஸ்ட்ரீம் லெவல் இருந்தது. எதை பற்றியும் கவலைப்படாமல், வெளியில் கூட யாருக்குமே தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது அவருக்கு ஜாண்டிஸ் இருக்குன்னு தெரியாமல் மருந்து எடுத்துக்கிட்டு சாப்பிடாம அதுக்கான கரெக்டான ஒரு டேப்லெட்டை எடுத்துக்கிட்டு கரெக்டாக ஃபைட்டுன்னா சாதாரணமாக இல்லை. கண்ண மாஸ்டர் அதை பற்றிலாம் பார்க்கவே மாட்டார். அவருக்கு வந்து அவுட்புட் வேணும். அந்த அவுட்புட்காக எவ்வளவு பெண்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ பெண்ட் எடுத்தார். அதை பற்றி கவலையே படாமல், ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஜாண்டிஸ் வந்துச்சுன்னா எவ்வளோ டயர்ட் ஆவாங்கன்னு தெரியும். அதை பற்றிலாம் கவலைப்படாமல் மிக பிரமாதமாக ஹீரோ அவர்கள் பண்ணி கொடுத்துருக்காரு. இதுக்காகவே இந்த படம் ஜெயிக்கும். ப்ரொடியூசர் வாழ்வார், டைரக்டர் நம்பிராஜன் வாழ்வார். இந்த படத்தில் இந்த படம் ஒரு நல்ல வெற்றியை பெறும். நன்றி, வணக்கம். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். சங்கராபுரம் படத்தோட ஆடியோ லான்ச் இன்னைக்கு. ஹீரோ ஆஃப் த டே இஸ் சபேஷ் முரளி சார். எக்ஸ்ட்ராடினரியாக சாங்ஸ் போட்டிருக்காரு. அண்ட் எனக்கு ஒரு டுவெட், ஒரு மெலோடி இருக்குது, தட்ஸ் ரியலி வெரி குட். அண்ட் அதுக்கான லிரிக்ஸும் பை ஸ்ரீதர், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இரவு சூரியன் நிலவை தேடுதே அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை மேலாகவும் நிலவை ஃபீமேலாகவும் வச்சு சொன்ன ஒரு லிரிக்ஸ் அது. அண்ட் லைக் தட் இந்த படத்தில் நிறைய விஷயம் ப்ளஸ்ஸஸ் சொல்லலாம். சாங்ஸ் எப்படியோ அதேமாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ், கனல் கண்ணன் மாஸ்டரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இட் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். அதே மாதிரி மல்டி ஸ்டார் காஸ்ட் ஃப்ரம் இப்போ ஹீரோயின் சானியா தாரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலாபவன் மணி, தம்பி ராமையா, மனோபாலா, வையாபுரி அண்ட் தென்னவன், மகாநதி சங்கர், பெசநகர் ரவி, இப்படியே வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 30 ஆர்டிஸ்ட் கிட்ட இருக்காங்க படத்தில். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு பெரிய படத்தில் பண்ணதுக்கு. அண்ட் மூவி ஆல்சோ ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். தீபாவளிக்கு அப்புறம் ரிலீஸு. அண்ட் தேங்க்யூ ஆல். இந்தியா கிளிட்ஸ் ரசிகர்களுக்கு சபேஷ் முரளியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வந்து சங்கராபுரம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. விஜய் சுகுமாரன் தயாரித்து நம்பிராஜ் அண்ணன் டைரக்ஷன் பண்ணி எங்களோட இசையில் இன்றைக்கி ஆடியோ ரிலீஸு. படத்தில் ஒரு 6 பாட்டு பண்ணியிருக்கோம். கமர்ஷியலும் இருக்குது, கதைக்கு ஏற்ற பாடல்களும் இருக்குது. இதில் இது ஒரு அருமையான ஒரு கதை அம்சமான ஒரு படம். இது எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஹீரோ வந்து ஃபஸ்ட் கிளாஸாக ஃபைட் பண்ணியிருப்பார். கலாபவன் மணி சார் அதே போல் அருமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். ஒவ்வொருத்தரும் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. நிச்சயமாக வந்து நீங்கள் அதை திரையில் பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. வணக்கம்.